நம்ம உடனே செய் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். போஸ்ட்ல பார்த்திருப்பீங்க. இந்த காரியத்த நான் கொஞ்சம் கொஞ்சமா அன்னன்னைக்குனே சொல்லியிருப்பேன். ஆனா இன்னைக்கு நம்ம ஏன் உடனே செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். அதிலே இயேசு கிறிஸ்து முதலாவது ஊழியம் செய்ய வருகும்போது மனிதனாய் ஊழியம் செய்ய வரும்போது, அவர் சொல்லுகிற காலம் நிறைவேற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவையும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் அழைக்கிறார். அழைக்கும்போது அவங்க செஞ்ச ஒரு விஷயம், உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்களாம். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கும் போதோ, இல்ல அவர் உங்களுக்கு செய்ய சொல்லும் போதோ, நம்முடைய ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும். உடனே செய்யணும். ஒரு ஊழியத்தை சொல்லி, ஒரு தரிசனத்தை கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்றாரா, உடனே செய்யணும். இல்ல ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லி இத நீ நம்பு, இதுல செய் அப்படின்னு சொல்றாருன்னா, உடனே அதை நம்ம நம்ப வேண்டும். உடனே அதை நம்ம செய்ய வேண்டும். மற்ற உலக மனுஷன் சொல்லுகிற விஷயத்தை நம்ம யோசிச்சு முடிவெடுத்து பொறுமையா பண்றது தப்பு கிடையாது. ஆனா ஏசப்பா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, செய்யுங்க. இல்ல உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, கேட்கிறாரு அப்படின்னா அதை உடனே செய்கிறது தான் ஞானம். ஏனென்றால் அவருக்கு உடனே செய்யறது என்ன, எதை குறிக்கிறதுன்னா, அவர் மேல உள்ள ஒரு நம்பிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்ம ஒருத்தங்கள அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா, எதையுமே யோசிக்காம செய்யறோம்னா, அவங்க மேல நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்ப ஏசப்பா உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, எதையுமே யோசிக்காம நீங்க டக்குன்னு செய்றீங்கன்னா, அவரை நீங்க அவ்வளவு நம்பி இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த உடனே செய்கிறது எதை குறிக்குதுன்னா, நான் ஏசப்பா என் லைஃப்ல அவர் சொல்ற விஷயம் கரெக்டா தான் இருக்கும். ஒண்ணு அவர் சொல்றது கரெக்ட் தான். ஒருத்தங்க சொல்லி நம்ம டக்குன்னு கேட்கிறோம்னா, அவங்க மேல உள்ள நம்பிக்கை, அவங்க வார்த்தை உண்மையா இருக்கும். அவங்க ஒரு விஷயம் சொன்னா அது கரெக்டா இருக்கும். அப்படின்னு நம்புறதுனால தான் நம்ம செய்றோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு சீக்கிரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எவ்வளவு சீக்கிரத்துல நம்ம செய்றோம். சில நேரத்துல ஆண்டவர் சில விஷயத்த நீங்க மாற்றிக்கொள்ன்னு சொல்லும்போது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். உட்கார்ந்து எல்லாத்தையும் யோசிப்போம். இதுவா? அதுவா? இப்படியா? அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சு தான் கடைசியில ஓகே ஆண்டவரே அப்படின்னு வருவோம். ஆனா ஆண்டவர் நம்ம உடனே சில விஷயத்தை மாற்றிக் கொண்டால், திருத்திக் கொண்டால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நான் 2, 3 இடத்துல இந்த காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினேன். கானான் தேசத்துக்குள்ள அந்த 12 வேவுக்காரர்கள் போயிட்டு வந்த பிறகு, அவங்க ரிப்போர்ட் குடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிப்போர்ட் குடுக்குறாங்க. அந்த 10 பேர் ஒரு ரிப்போர்ட் குடுக்குறாங்க. அந்த 2 பேர் காலேபும் யோசுவாவும் வேற ஒரு ரிப்போர்ட் குடுக்குறாங்க. அந்த 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல தேசம் தான். எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா, அது தன்னுடைய குடிகளை பட்சிக்கிற தேசம். அது அரணான பட்டணம் உள்ள தேசம். அது இப்ப எல்லாம் பெருசா இருக்கு. ஏனாக்கியர்கள், ராட்சசர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் நம்ம போய் அந்த பட்டணத்தை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா காலேப் என்ன சொல்றாரு, அத நம்ம உடனே போய் ஜெயித்துக் கொள்ளலாம். எளிதாய் பிடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. அப்போ காலேப்க்கு மட்டும் என்ன சொல்றாருன்னா, உடனே போலாம் அப்படிங்கிறாரு. கர்த்தர் ஒரு வார்த்தைய சொல்லிட்டாருன்னா, உடனே செய்யணுங்கிற ஒரு ஆசை நமக்கு வரணுங்க. இன்னைக்கு நெறைய பேர் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்த நம்ம மிஸ் பண்ணிடுறோம். கர்த்தர் தருகிற ஒரு உயர்வ நம்ம மிஸ் பண்ணிடுறோம். காரணம் என்னன்னா, ரியாக்ட் பண்றதுக்கு லேட் பண்றோம். ரியாக்ட் பண்றதுக்கு லேட் பண்றதுனால நெறைய விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கும். வேகமா செயல்படுங்கங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிரீன் லைட் குடுத்துட்டாரு. ஆண்டவர் உங்களுக்கு செய்யின்னு சொல்லிட்டாருன்னா, சடனா முடிவெடுத்து சடனா செய்யுங்க. ஆண்டவர் அத ஆசீர்வதிப்பார், அங்கீகரிப்பார். இன்னைக்கு பாருங்க, பேதுரு எதையும் யோசிக்கல. மீன் பிடிச்சிட்டு இருந்தவரு, அவர் டக்குன்னு தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்களாம். வலைகள்ங்கிறது அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கரியர் இது எல்லாம் அந்த வலையை சார்ந்துதான் இருக்கு. இந்த வலையில தான் அவங்க வாழ்வே இருக்கு. இந்த வலை தான் அவங்களுக்கு உயிர் குடுத்தது. அந்த வலை தான் அவங்களுக்கு உணவு குடுத்தது. அந்த வலைய இயேசு சொன்னாருங்கிறதுக்காக சற்றும் சிந்திக்காமல் சடனா விட்டுட்டு போயிடுறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த செஞ்சதுனால தான் இன்னைக்கு அவர்கள் எல்லாம் 12 சீஷர்களா இருந்தாங்க. சீஷர்களை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. சீஷர்கள் எல்லாம் இயேசு இன்னைக்கு நம்ம பெரிய தெய்வம், அவர் எவ்வளவு நல்லவர்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அன்றைய காலகட்டத்துல நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு மனிதனாக வந்தார். யூதர்கள் யெகோவா தேவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யெகோவா தேவனை வணங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம். பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவ அந்த டைம்ல ஒரு சாதாரண ஒரு மனுஷன எப்படி நம்பிங்க பின்னாடி போக முடியும்? இன்னைக்கு ஏசப்பா நமக்கு எவ்வளவு பெரியவர்ங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியும். ஆனா இந்த பேதுருவுக்கும், அந்திரேயாவுக்கும், பிலிப்புக்கும் எப்படி தெரியும்? அவர் பெரியவரு, அவர் மேசியா அப்படிங்கிற ஒரு எப்படி அவங்களால தெரிஞ்சிருக்க முடியும்? ஏன்னா அதுதான் அவங்க செஞ்ச ஒரு விசுவாசம்.
இன்னைக்கு ஆண்டவரை நம்புறதுக்கு நமக்கு நிறைய அற்புதம் தேவைப்படுதுல்ல. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. நீங்க தான் ஆண்டவர்னு எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. உங்களால இதை செய்ய முடியும்னு எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. எப்படி ப்ரூஃப் நிறைய கேட்கிறோம். அவங்க எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் கேட்கலங்க. பேதுருவும் கேட்கல, அந்திரேயாவும் கேட்கல. ஆண்டவர் சொன்ன உடனே சடனா விட்டுட்டு போறாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவரே எனக்கு ப்ரூஃப் காட்டுங்க. எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. வசனம் சொல்கிறது, கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கும் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் ஆண்டவரை ஏசப்பா மேல உள்ள அன்புனால அவர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அவர் என்ன அற்புதம் செஞ்சாலும் அவரை நம்புறதுக்கு தயாரா இல்ல. இந்த 2 கூட்டத்துல நம்ம எங்க இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தன்னை விசுவாசிக்கிறவனை கனப்படுத்துவார். என்னைக்குமே பாருங்க, விசுவாசிக்கிறவனை ஆண்டவர் உயர்த்துவார். இது எப்பவுமே அவர் கேட்கிற ஒரு வார்த்தை. இதை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ குணமாகலாம்னு விசுவாசிக்கிறியா? உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு உயர்வு வரும்னு நம்புறியா? இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் எதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறாரோ, அதெல்லாம் நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கும் நிறைய விஷயங்களை நம்மளால நம்ப முடியலங்க. ஆண்டவர் சொல்லும்போது, இதெல்லாம் எப்படி ஆண்டவரே ஆகும்? இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு ஆண்டவர்ட்ட நம்ம கேள்வி கேட்கிறோம். இல்லங்க, அவர் உங்ககிட்ட சொன்னாருன்னா, அதற்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு அவர் செய்வார். இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய எப்படி வளர்ப்பேன் ஆண்டவரே? இது எப்படி என்னால வளர்க்க முடியும்? அப்படி நம்ம யோசிக்கிறோம். இங்க குழந்தைய கொடுக்கிறவர், குழந்தைய வளர்க்கறதுக்கான ஞானத்தையும், பொருளாதாரத்தையும் நமக்கு தரமாட்டாரா? அந்த குழந்தைய கொடுத்ததே ஆண்டவருடைய கிருபை தான். அந்த குழந்தை பிறந்ததே ஆண்டவருடைய கிருபை தான். அப்போ அதை தந்தவர், அதை எப்படி வளர்க்கணுங்கிறதையும் சொல்லித் தருவார். அதை எப்படி நீங்க பராமரிக்கணும், அது எப்படி நீங்க போஷிக்கணும், அந்த குழந்தைய எப்படி நீங்க வளர்த்தெடுக்கணுங்கிறதையும் ஆண்டவர் உங்களுக்கு கூட இருந்து நம்மை வழிநடத்தப் போகிறார். சோ அப்போ உங்களுக்கு திட்டத்தை தருகிறாருன்னா, அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கான பலனையும், ஞானத்தையும் தருவார். மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு மோசேயும் உன் இஷ்டப்படி கட்டுன்னு சொல்லல. அத இத்தனை அங்குலம், இத்தனை அடி, இதை இப்படி கட்டணும், இந்த மரத்தால, இந்த மெட்டீரியல், இந்த அளவு, இதெல்லாம் தெளிவாய் மோசேக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ ஒரு திட்டத்தை நமக்கு சொல்லிட்டு பிளாங்கா விட்டுட்டு அனுப்ப மாட்டார். நீ ஏன் செஞ்சுக்கோ அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு திட்டத்தை தருகிறார்னா அதை செயல்படுத்துகிறதுக்கான ஞானத்தை தருவார். பெசலேயலையும் அகோலியாவையும் சகலவித வேலைகளையும் செய்கிற ஞானத்தினாலும் அறிவினாலும் தேவன் நிரப்பினார். இன்னைக்கு அப்படிதான் உங்களை ஞானத்தினால நிரப்ப போகிறார். உங்க வேலையை செய்யறதுக்கான ஞானத்தை உங்களுக்கு தரப்போகிறார். இன்னைக்கு எதெல்லாம் உங்க லைஃப்ல கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கான ஞானத்தையும் பலத்தையும் ஆண்டவர் தர வல்லவர். ஏனால் அவரே நீதியும் ஞானமும் மாணவர். அவரே ஞானம் உள்ளவர். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். அவரிடத்துல யாரெல்லாம் ஞானத்தை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஞானத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால முடியுமா, முடியாதா, இதை செய்வேனா, செய்ய மாட்டேனான்னு உட்கார்ந்து யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கான நேரம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டாருன்னா செய்ய ஆயத்தமா இருங்க. கர்த்தர் ஒரு இடத்துக்கு போன்னு சொல்லிட்டாருன்னா போறதுக்கு ஆயத்தமா இருங்க. நீங்க யோசிக்கலாம், நான் கடந்த ஒரு வாரமாக இதே காரியத்தை நான் திரும்பி திரும்பி காலை டிவோஷன்லயும் சரி, எங்க சர்ச்லயும் சரி, இந்த இரவு ஜெபத்திலயும் சரி, நான் இதே விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏனென்றால் விசுவாசத்துல நம்ம எல்லாம் அதிகமா வளர வேண்டியது அவசியமா இருக்குது. கர்த்தரை நம்பணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கஷ்டப்படுற ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவர் வருத்தப்படுகிற ஒரு விஷயம் தெரியுமா? என்ன தெரியுமா? அவரை நம்ம விசுவாசியாமல் இருக்கிறது தான். இதை செய்யறதுக்கு அவருக்கு வல்லம் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்பா, இதெல்லாம் உங்களால முடியாது ஆண்டவரே. இந்த பலத்தை இது என்கிட்ட இருக்கிற பிரச்சனையை உங்களால மாத்த முடியாதுன்னு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். அவர் சொல்ற, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. முதல்ல நம்புங்க, என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவருக்கு இதெல்லாம் லேசான காரியம். பலம் உள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் உதவி செய்கிறது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். இதெல்லாம் வசனங்கள் எல்லாம் நம்புங்க, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில, என் கணவனுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய பொருளாதாரத்துல, என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அவரால முடியும் அப்படின்னு நம்புங்க. இன்னைக்கு நம்மளுடைய பலன், நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய பணம், நம்மளுடைய திறமை, இதைதான் நம்ம சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை வச்சுதான் நம்ம கணக்கு போடுறோம். இன்னைக்கு ஒரு கடையில சாப்பிடுறோம்னா நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கோ அதை வச்சுதான் நம்ம கணக்கு போடுறோம். அப்படி கணக்கு போடக்கூடாதுங்க. என் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு இருக்கு, என் ஆண்டவர் உங்களை எல்லா விதத்தினாலும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஏ- உங்க பலத்தை நம்பி போகாதீங்க. பலத்தை நம்பி போகாதீங்க. நம்ம பலன் கூறுகினதுதான். கிதியோன்ட்ட ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கிதியோன் சொன்னார், ஆண்டவர் இது என்னால முடியாது, இந்த பலத்துல போய் நான் ஜெயிக்க முடியாது. பரவாயில்ல, நீ இந்த பலத்துல போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா அப்படிங்கிறாரு. நீங்க சொல்லலாம், ஆண்டவர் என் பலன் குறுகினதப்பா, என்னுடைய ஞானமும் குறுகினது. பரவாயில்லப்பா,
இந்த பலன் உனக்கு போதும். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். பலப்படுத்துறதுக்கு நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத நான் கூட இருந்து நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் ஃபீல் பண்ற? செய்ய போறது நான் தானே. நீ சும்மா கைய மட்டும் நீட்டினா போதும். நீ சொன்ன நான் சொல்றத நீ கீழ்ப்படிந்தால் போதும். நான் என்ன சொல்றேனோ அதற்கு நீ ஓகே சொன்னா போதும். மிச்சத நான் பார்த்துக்குவேன். நீ பாரு, நான் யுத்தம் பண்றத நீ பாரு. நான் சண்டை போடுறத நீ பாரு. உனக்காக நான் போராடுகிறதை நீ பார். உனக்காக நான் காரியங்களை மாற்றுகிறதை நீ பார். உனக்காக நான் பரிந்து பேசுகிறதை நீ பார். உனக்காக நான் மற்றவர்களோடு வாதாட போகிறதை நீ பார் அப்படிங்கிறார். நம்ம நெறைய டைம் நம்ம பலன நம்பி, நம்ம பலனை யோசிச்சு யோசிச்சு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருடைய பலன் இவ்வளவுதான், இவ்வளவுதான் ஆண்டவரே. இதுக்கு மேல உங்களால பண்ண முடியாது ஆண்டவரே. நீங்க அந்த மனுஷனெல்லாம் மனச மாத்த முடியாது ஆண்டவரே. என்ன ஆனாலும் இந்த மனுஷன்லாம் திருந்த மாட்டான் ஆண்டவரே. என்ன ஆனாலும் இவங்களுடைய இருதயத்தை உங்களால மாற்ற முடியாது. அப்படி நம்ம நெறைய யோசிக்கிறோம்ல. இல்லங்க, ஆண்டவர் யாரையும் மாற்றுவார். இன்னைக்கு உங்க மேல பொறாமையா இருக்காங்களா? உங்க மேல வெறுப்புல இருக்காங்களா? உங்க மேல ஒரு பகையில இருக்காங்களா? நீங்க நினைக்கலாம், என்ன ஆனாலும் இந்த மனுஷன் என்ன கடைசி வரைக்கும் இருக்கதான் போறாரு. என்ன ஆனாலும் இவங்க என்ன கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆண்டவருக்கு ஒரு நொடி போதும் அவங்களுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு. விசுவாசிங்க, நம்புங்க. ஆண்டவர் சொல்ல, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம ஆண்டவரை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதை நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது எதெல்லாம் உங்களுக்கு தடையாய் தெரியுதோ அதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயமாய் மாறும். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட இன்னும் பலப்படுங்க. ஆண்டவர்ட்ட இன்னும் நெருங்குங்க. ஆண்டவரோட இன்னும் பேசுங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய முடியாதத, உங்க குடும்பம் செய்ய முடியாதத, உங்க தலைமுறைகள் செய்ய முடியாதத ஏசப்பா உங்களுக்காக செய்ய போகிறார். நீங்க நினைக்கிறீங்க, என்ன ஆனாலும் எங்க குடும்பத்துல இருந்து சாபம் மாறாது. என்ன இருந்தாலும் எங்க குடும்பத்துல இருந்து தரித்திரம் மறையாது. என்ன இருந்தாலும் எங்க குடும்பத்துல இருந்து கடன் வாங்குறது மாறவே மாறாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர்ட்ட இன்னும் அதிகமா நெருங்கி சேருங்க. கர்த்தருடைய வசனத்துல பலப்படுங்க. அவர் உங்களுக்கு மாறாத விஷயங்களை மாற மாற பண்ணி காட்டுவார். எந்தெந்த விஷயங்கள் உங்க லைஃப்ல மாறவே மாறாது. எங்க தகப்பன் அவர் குடிய நிறுத்தவே மாட்டார். இல்ல என் மனைவி இத மாற்ற மாட்டாங்க. இல்லன்னா என் கணவன் அவர் மனம் திரும்ப மாட்டார். எதெல்லாம் நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் மாறும். கல் மனமும் கரையும். கல்லான இருதயம் உடையும். என் ஆண்டவருடைய அன்பினால. எனவே நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். நம்ம செய்யற விஷயங்கள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார்ன்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு கடனை வாங்கிட்டு கர்த்தர் என் கடனை மாற்றுவார்ன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை நடுவழியில விட்டுட்டு போக மாட்டார். எனக்கு சோர்ந்து போகும்போதுல எனக்கு ஒரு வார்த்தை வரும். God didn't bring you this far to leave you. ஆண்டவர் உன்னை இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்தது உன்னை கைவிட்டுட்டு போறதுக்காக அல்ல. உன்னை இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்தது உன்னை பாதி வழியில விட்டுட்டு போறதுக்காக உன்னை இவ்வளவு தூரம் நடத்திட்டு வரல. உன்னை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறாருன்னா, உங்களை இதுவரைக்கும் நடத்தினார்னா இனிமேலும் நடத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். உங்களை பாதி வனாந்தரத்தை தாண்ட வச்சாருன்னா மீதி வனாந்தரத்தையும் தாண்ட வைப்பார். பாதி வனாந்தரத்தை தாண்டிட்டீங்க. பாதி வனாந்தரத்துல உங்களை விட்டுட்டு அப்படியே போக மாட்டார். இந்த மீதி வனாந்தரத்தையும் தாண்ட வச்சு கானானுக்குள்ள உங்களை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டார். அப்ப நீங்க நம்புங்க. ஆண்டவரே, என்ன நடுக்காட்டுல தத்தளிக்க விட்டுறாதீங்க. சீஷர்கள் நடு ஜாமத்துல இரவுல இயேசு தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது சீஷர்களை துரிதப்படுத்தி அனுப்பி விடுகிறார். நீங்க அக்கறைக்கு போங்கன்னு சொல்லும்போது அக்கறைக்கு ஏசப்பா சொன்னதை நம்பி போறாங்க. கொஞ்ச தூரம் போகிறதுக்குள்ள பாதி கடலுக்கு வந்தாச்சு. பாதி கடல்ல நடுக்கடல்ல நிக்கும் போது அங்க காத்து அடிக்குது. அவங்க தண்டு வலிக்கிறாங்க. அந்த காற்றின் பலத்தினால அந்த தண்டு வலிக்க முடியாம அவங்க சோர்ந்து போறாங்க. அவங்களால அந்த படகை நகட்ட முடியல. காற்று ரொம்ப அடிக்குது. அப்போ சீஷர்கள் நினைச்சிருக்கலாம், இந்த ஆண்டவர் தானே நம்மள சொன்னாரு. அவர் சொன்னாரு. நம்ம சும்மா இருக்கும்போது நம்மள ஃபோர்ஸ் பண்ணி துரிதப்படுத்தி அனுப்பிட்டாரு. இப்படி நடுக்கடலில தத்தளிக்கிறோமே, என்னன்னு தெரியாம சீஷர்கள் தவிக்கிறாங்க. யோசிச்சிருந்திருக்கலாம், நம்மள ஏன் அவர் சொன்னாரு? நம்மள தனியா அனுப்பி விட்டுட்டாரு. இப்படி நடுக்கடல்ல தத்தளிக்க விடுறாரு அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு 4ஆம் ஜாமத்துல கடலின் மேல் நடந்து வருகிறார். அக்கறைக்கு போங்கன்னு சொன்னவர், அவருக்கு தெரியும் நீ கடல்ல போகும்போது பிரச்சனை வரும். நீ வனாந்தரத்தை தாண்டும் போது உனக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனா அதுல நான் உனக்கு கைவிட மாட்டேன். நீ வனாந்தரத்துல தத்தளிக்கிற மாதிரி நடுக்கடலிலே தத்தளிக்கிற சூழ்நிலை வந்தாலும் அந்த கடலிலே நடந்து வருகிறார். 4ஆம் ஜாமத்துல நடந்து வந்து கடலையும் காற்றையும் அதட்டி இந்த சீசர்களை கரைக்கு கொண்டு செல்கிறார். இன்னைக்கும் பாருங்க, நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், நடு வழியில கொண்டு வந்து நிறுத்திட்டார், இதை செய்யுன்னு சொல்லிட்டு இந்த ஊழியத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை என்ன பண்ணணும்னு தெரியாம நடுவுல விட்டுட்டு போயிட்டாரு நீங்க நினைக்கிறீங்க. இல்லங்க, உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக ஆண்டவர் சில நேரம் நீங்க எப்படி நம்புறீங்க, எப்படி விசுவாசிக்கிறீங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அவர் அமைதியா இருந்தாரு. அவர் நீங்க தத்தளிக்கிறத பார்த்துட்டு உங்களால முடியலன்னா மறுபடியும்
அவர் நம்மை மறுபடியும் அக்கறைக்கு கொண்டு சேர்க்க வல்லவரா இருக்கிறார். அக்கறைக்கு போவோம்ன்னு சொன்னவர்னா, கண்டிப்பா கொண்டு சேர்ப்பாருங்க. அதுதான் நம்பிக்கை. இன்னைக்கு நான் சோர்ந்துராதீங்கங்க. ஆண்டவரே இதுக்கு மேல என்னால முடியல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிறாதீங்க. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது அப்படின்னு சோர்ந்துராதீங்க. இதுவரைக்கும் கைய பிடிச்சிருக்கிறாருங்க. இனிமேலும் கைய பிடிச்சு தான் நடத்துவாரு. அவர் நம்ம எப்படி கைவிடுவார்? எப்பிராயீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை நான் எப்படி விட்டுக் கொடுப்பேன் அப்படிங்கிறார்ல. அவர் எப்படி விடுவார்? வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். நம்மளையே சில ஆட்கள இன்னைக்கு நம்ம விடாம வச்சிருக்கோங்க. அவங்க எவ்வளவு துரோகிகளா இருந்தாலும், எவ்வளவு ஏமாத்துனவங்களா இருந்தாலும், இன்னைக்கும் நம்ம நெறைய பேர ஐயோ! அவங்க பாவம்ன்னு நெனச்சு எத்தன பேர நம்ம பிடிச்சு வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்றோம். அவங்கள நம்ம ஏமாத்தக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோம். சாதாரண பொல்லாத உலக மனுஷர்களாகிய நாமளே அடுத்தவங்களுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும்னு நெனைக்கும்போது, நம்முடைய பரமபிதா எவ்வளவு உண்மை உள்ளவர்ங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கும் ஆண்டவருடைய சாவர்னிட்டிய நம்ம கேள்வி கேட்கவே கூடாது. ஆண்டவருடைய வல்லமைய கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய உண்மைத்தன்மைய நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நெறைய டைம் அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வரும்போது பல கேள்விகள். எங்களை வனாந்தரத்துல கொண்டு சாகும்படியா எங்களுக்கு கொண்டு வந்தீங்க. எகிப்துல சவக்குழி இல்லன்னா எங்கள கொண்டு வந்திருக்கீங்க. எங்கள எகிப்திலே விட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன் இந்த வனாந்தரத்துல எங்களுக்கு பாதி தூரத்துல கொண்டு வந்துட்டு என்னை நிறுத்தி வச்சுட்டு, அங்கேயும் இல்லாம, இங்கேயும் இல்லாம ஏன் நடுத்தெருவுல நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லங்க. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். உங்களுக்கு எப்படிலாம் இந்த மாரி சோர்வு வருதோ, இப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்ன இதுவரைக்கும் அவர் நடத்திருக்கிறாருன்னா, அவர் என்ன பாதி வழியில விடுறதுக்காக இவ்வளவு தூரம் நடத்தலங்க. மீதி வழியையும் கடக்க வைப்பார். இந்த வனாந்தரத்த நான் பாதி தூரம் தாண்டிட்டேன். இன்னும் மீதமுள்ள வனாந்தரத்தை தாண்டி செழிப்பான இடத்துல என்ன கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அவர் என்னை கைவிட மாட்டார். யாக்கோபுக்கு சொன்னார் தெரியுமா அந்த வார்த்தை? "நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை" அப்படின்னு. அதேபோல உங்களுக்கும் அவர் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யுமளவும் உங்களை கைவிடுவதே கிடையாது. அவர் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்தா கூட, அவர் உண்மை உள்ளவர்ங்க. அவர் உடன்படிக்கையை மீறாதவர். அவர் சொல்ல "என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். மனம் மாறலாமலும் இருப்பேன்" அப்படிங்கிறாரு. அப்படின்னா, ஒரு முறை சொன்னதை அவர் மாற்றி திருத்துகிற தேவன் கிடையாது. உங்க லைஃப்ல என்ன விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரோ, அதை ஒரு தடவ செக் பண்ணி சரி மாத்திருவோம் அப்படின்னு சொல்லுகிற தேவன் கிடையாதுங்க. சொன்னது சொன்னதுதான். பிலாத்து இயேசுவினுடைய சிலுவையின் மேல இயேசு யூதருக்கு ராஜான்னு எழுதினாரு. எல்லாரும் அத மாற்றுங்கன்னு சொல்லும்போது, பிலாத்து சொல்றாங்க, "எழுதினது எழுதினதே" அப்படிங்கிறான். ஒரு ராஜா. நான் எழுதினது எழுதினதுதான். மாத்த முடியாதுங்கிறாரு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, "நான் உன்ன குறிச்சு எழுதினது எழுதினதுதான். மாத்த மாட்டேன். உன்ன குறிச்சு நான் என்ன எழுதி வச்சிருக்கிறேனோ, அதுதான். அத நான் மாத்தவே மாட்டேன்" அப்படிங்கிறார். தயவு செஞ்சு நான் சொல்றேன். ஆண்டவரை ஆண்டவரை நம்பலாமா, நம்ப வேண்டாமான்னுலாம் யோசிக்காதீங்க. நம்புங்க. இம்மட்டும் கைவிடாதவர் இனிமேலும் கைவிட மாட்டார். இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் உதவ வல்லவரா இருக்கிறார். போவோம். இந்த வனாந்திர யாத்திரையில நம்ம ஜெபத்தோட போவோம். ஆண்டவர் இனிமே நடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கையோட போவோம். ஆண்டவர் கண்டிப்பா நம்மை நடத்துவார். சோர்ந்து போய் விட்டுறாதீங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. இவ்வளவு தூரம் நம்ம தாண்டி வந்தாச்சு. இனிமேல் நம்மளால ஓட முடியும். சில மனிதர்கள் பிரிந்திருப்பார்கள். சிலர் பாதி வழியில ஏமாத்தியிருப்பாங்க. சிலர் வாரேன்னு சொல்லிட்டு வராம போயிருப்பாங்க. சிலர் தாரேன்னு சொல்லிட்டு தராம போயிருப்பாங்க. சிலர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு மறந்திருப்பாங்க. பானபத்திரக்காரனை போல, நான் உனக்கு உன்ன பாத்துக்கிறேன்ப்பா. நான் வெளிய வந்தோனே உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். உன்ன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க மறந்திருப்பாங்க. ஆனா, வ அழைத்தவர் மறக்க மாட்டார். உங்களை புடமிட்டுக் கொண்டிருக்கிறவர் உங்களை மறக்க மாட்டார். யா யா யோசேப்பை சிறைச்சாலையில வச்சு புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். வசனத்த வச்சு உடைச்சிட்டு இருக்கிறாரு. பானபத்திரக்காரன் மறந்துட்டான். நெறைய டைம் அப்படிதான். சில மனிதர்கள் நமக்கு கொஞ்ச நாள் ஆறுதலா இருந்திருப்பாங்க. உடனே நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் அந்த மனிதர்கள் மேல போயிரும். அந்த மனுஷன் நமக்கு இப்படி இருந்தாரே, நம்ம கஷ்டப்படும்போது நம்ம கூட இருந்தாரே. மனுஷன் மறந்துருவாங்க. ஆனா, உடைக்கிறவர் மறக்க மாட்டாரு. பானபத்திரக்காரன் மறந்து போனான். ஆனா, ஏசப்பா யோசேப்போடவே கூடவே இருந்து அவனை உடைத்து, உடைத்து, உடைத்து யார் இருந்தாலும் இல்லனாலும் கர்த்தருடைய வார்த்தை யோசேப்போட கூட இருந்தது. அதுதான் யோசேப்பு சர்வை பண்றதுக்கு ஒரு ரீசனா இருந்துச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க நம்பிக்கைய மனுஷன் மேல வச்சிராதீங்க. உங்களுடைய ஆறுதலுக்காக ஒரு மனுஷன தேடிறாதீங்க. இந்த மனுஷன் இருந்தா தான் எனக்கு ஆறுதல். யாரா வேணா இருக்கட்டும். அது பாஸ்டரா இருக்கட்டும், பாஸ்டர் ஒய்ஃபா இருக்கட்டும், பாஸ்டர் அம்மாவா இருக்கட்டும், தீர்க்கதரிசியா இருக்கட்டும். எந்த மனுஷனும் உங்கள கடைசி வரைக்கும் கடந்து உங்கள வழிநடத்தவும் முடியாது. உங்கள பராமரிக்கவும் முடியாது. உங்களுக்கு ஆறுதல் செய்யவும் முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தான். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து வழி நடத்தும். எனவே, உங்க வார்த்தையில கர்த்தர் தான் என்ன வழி நடத்த முடியுங்கிறத உங்க மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோங்க. அப்போனா நமக்கு எந்த எதிர்பார்ப்பும், சோர்வும் வராது. இப்படி இருக்கும்போது
ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவர் நீங்க சொல்லுங்க, நான் சடனா செய்றேன். என்ன சொன்னாலும் செய்றேன். மனுஷன நம்ம இப்படிலாம் இதுலலாம் கொஞ்சம் ஆண்டவர நம்பாம யாரையோ சார்ந்து, சூழ்நிலைகளை சார்ந்து, மனிதரை சார்ந்து இருக்கிறதுனால தான், ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு செய்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது. இல்ல ஆண்டவரே ஒரு 4 பேர்ட்ட கேட்டுக்கிறேன் ஆண்டவரே. சரி நீங்க சொல்ட்டீங்க, இருந்தாலும் ஒரு 4 பேர்ட்ட நான் கேட்டுட்டு செய்றேன் ஆண்டவரே. பரவால்ல நீங்க சொன்னீங்க, ஓகே தான். ஆனாலும் எனக்கு இதுல ஒரு நம்பிக்கை இல்ல ஆண்டவரே. இப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லப் போறோம். ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்படிறதுக்கு. ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? எந்த இடம் எனக்கு காட்டினும், இயேசுவே நான் அங்கே இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தந்தனனே இயேசுவே, இந்த நேரமே உமக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் எங்க சொன்னாரு? அந்த பேதுருவ பார்த்தீங்களா? ரொம்ப பரிதாபம் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே மனசுலாம் உடையும். எல்லாம் இருந்திருக்கும்ல. பேதுருக்கு எவ்வளவு கனவு இருந்திருக்கும். அந்திரேயாவுக்கு எவ்வளவு கனவு இருந்திருக்கும். யோவான், யாக்கோபுக்குலாம் எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும். ஆனா இயேசு கூப்பிட்ட உடனே அந்த வலையெல்லாம் விட்டுட்டு இயேசு போதும்னு போயிட்டாங்க பாருங்க. எவ்வளவு ஆண்டவர் அவங்கள மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. இந்த 12 சீஷர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க பரலோகத்துல 12 சிங்காசனத்துல இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக உங்களை வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நான் யோசிப்பேன், சீஷர்கள் டைம்ல நம்ம இருந்திருந்தா நம்மளும் பெரிய ஆளா இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். அப்பா சீஷர்கள் டைம்ல இருந்திருந்தோம்னா நம்ம இயேசுவை பின்பற்றிருக்கவே மாட்டோங்க. இன்னைக்கும் நம்ம சீஷர்களுடைய டைம்ல இருந்திருந்தா சீஷரை மாதிரி பேதுருவை போல இயேசுவை நம்பியிருப்போமாங்கிறது நமக்கு தெரியாது. பேதுருவை போல வலையை விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி போயிருப்போமாங்கிறது நமக்கு தெரியாது. அதனாலதான் தேவன் அந்த மகிமையை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிய பாருங்க. உங்க வாழ்க்கையில உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெரிய மேட்ரு கிடையாதுங்க. நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், வீடு கட்டுறதோ, இல்லைன்னா நமக்கு ஒரு கல்யாணம் முடியறதோ, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதோ, நம்ம ஒரு பெரிய ஒரு கார் வாங்குறதோ, எந்த ஒரு விஷயமும் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆண்டவர் செய்யறது அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயம், அவர் சொல்லுகிறதுக்கு உடனே கீழ்ப்படிங்க. காரணம் சொல்லாதீங்க. லோத்து ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்துட்டாரு. இதை செய்யின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லோத்து தாமதம் பண்ணி கொண்டே இருந்தானாம். அவன் செய்யாம தாமதம் பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு தாமதங்கள் நம்ம செய்யற தாமதம் என்ன ஆகுது தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை கம்மி பண்ணிரும். உட்கார்ந்து யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா விசுவாசிக்க முடியாது. ஆவில நிரம்பி ஆண்டவர் சொல்றத உடனே செஞ்சு பாருங்க. உடனே அதுக்கான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரிசல்ட் கிடைக்கும். சோ தயவு செஞ்சு நான் சொல்ற ஒரு விஷயம், ஆண்டவருடைய ஆண்டவருடைய ஆண்டவருக்கு சொல்ற வார்த்தையை லேட் பண்ணி கேட்காதீங்க. உடனே கேளுங்க. அதுக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். நிறைய விஷயங்கள் பைபிள்ல உடனே செய்தவர்கள். எலியா வரும்போது எலிசா மேல சால்வை போடுகிறார். எலி எலிசா டக்குன்னு பாக்குறாரு. அந்த அந்த ஏறு எல்லாத்தையும் போட்டு மாடெல்லாம் பலியிட்டு டக்குன்னு கிளம்பி எலிசா பின்னாடி போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம சில நேரத்துல தாமதம் பண்ணி கொண்டிருக்கிற போது நம்முடைய அழைப்பை இழந்துகிறோம். தாமதம் பண்ண ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். தாமதம் பண்ணாதீங்க. இனியும் லேட் பண்ணாதீங்க. மோசே ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப லேட் பண்றாரு. ஆண்டவருக்கு ஒரு டைம் கோவம் கொல்றதுக்கு அளவுக்கு ஆண்டவருக்கு கோவம் வருது. இன்னைக்கு பாருங்க, உடனே ஆண்டவர் கூடும்போது அவர் என்னைக்கு என்னைக்கு என்ன அழைப்பார்ன்னு நம்ம காத்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு என்ன அவர் கூப்பிடுவாருன்னு ஒரு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இன்னைக்கும் நிறைய பேர் அழைப்பை தாமதப்படுத்தாதீங்க. ஆண்டவர் உங்களை அழைச்சாருன்னா அந்த ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவர் ஒரு விஷயத்த உங்களுக்கு வெளிப்படுத்தினாருன்னா செய்யுங்க. போவாசை குறித்து சொல்லுகிறது வசனம், அவன் இன்றைக்கு இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு முன்பதாக இளைப்பாற மாட்டானாம். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் தூங்காதீங்க, ரெஸ்ட் எடுக்காதீங்க. செஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. நீங்க நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம், மறுநாள் பாத்துக்கலாம் நம்ம நினைக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்த செய்யாமல் போய் கொண்டிருக்கிறது. நிறைய ஊழியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை இப்பொழுதே செய்யுங்க. அதுக்கு ஒரு நல்ல நாளை காத்துட்டு இருக்காதீங்க. நல்ல நாள் வரும், நல்ல நாள்ல செய்யலாம்னு வெயிட் பண்ணாதீங்க. டூ இட் நவ். ஜெபம் பண்ண சொல்றாரா, ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் பண்ண சொல்றாரா, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஊழியம் பண்ண சொல்றாரா, ஊழியம் பண்ணுங்க. நிறைய சொல்றாரு, நிரம்புங்க. என்ன செய்ய சொல்றாரோ இப்பவே கேள்வி கேட்காம செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.